என்கிட்ட ஏதாவது பேசணுமா? என் நம்பர் எடுத்துக்கிறீங்களா? ஏண்டா ஒரு பொண்ணு தனியா நின்னா அப்படியே வந்துட வேண்டியதா? இங்க பாரு, இந்த ஏரியா மொத்தமும் என்னோட கண்ட்ரோல் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னோட சொந்தக்காரங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இங்க நடந்தத மட்டும் நான் போய் அவங்க கிட்ட சொன்னேன், அவனை நீ இருக்கிற இடமே தெரியாத மாதிரி ஆயிடுவேன். புரிஞ்சுதா? அதோ அங்க வரான் பாத்தியா, அவனுக்கு மட்டும் இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சது இந்த இல்லன்னு பண்ணிடுவான். தம்பி தம்பி இல்லடா, டேய் நம்பர் வாங்கிட்டு போடா. டேய் எருமை யாரு அது? அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு வாட்டி என் முடி மேல கைய வச்ச என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவனா? ஐயோ வலிக்குது வலிக்குது. இப்படிதானே எனக்கும் வலிக்கும். சரி இனிமேட்டு பண்ண மாட்டேன், இனிமேட்டு பண்ண மாட்டேன். சரி வா போலாம், லேட் ஆச்சு. என்னாச்சுடா? ஒண்ணு இல்ல, சும்மா சின்ன காயம். அதுக்கு ஏன்டி இப்படி முறைக்கிற? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லல. ஏய் விளையாடும் போது விழுந்துட்டேன்டி. நிஜமாவா? சத்தியமா. ஏய் நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? வேலை இல்ல, உனக்கு கோவம் வந்தா என்ன தோணுதோ அதை பண்ற. ஆனா ரோட்ல யாராச்சும் சண்டை போட்டாலோ பிரச்சனை பண்ணாலோ ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏன் உனக்கு தெரியாதா? திரும்பவும் சொல்லணுமா? இல்ல இல்ல நல்லாவே தெரியும். சும்மா நீ ஏதாச்சும் சொன்னா கேட்டுக்க. சரி சரி புடி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். போலாம் போலாம். வீடு பிடிச்சிருக்கா? குரு, இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. வேற வீடு பார்க்கலாமா? ஏய் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, ஆனா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, புரியுதா? அப்படியே நான் பார்த்துக்க முடியலனாலும் நீ பார்த்துக்க மாட்டியா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு குட்டி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நமக்குன்னு ஒரு வீடு, உனக்கு பிடிச்ச மாதிரி தனியா கிச்சன், நம்ம படுத்து தூங்குறதுக்கு ஒரே பெட்டு, நீ ஆசையா செடியை வளர்க்கறதுக்கு பால்கனி, ஸ்டார்ஸ் பார்க்கறதுக்கு மொட்டை மாடி, அப்புறம் எப்பவுமே உன் கூடவே நான் இருப்பேன். வேற என்ன வேணும்? அப்புறம் வீட்டுக்கு போனோமா, எல்லாரையும் பார்த்தோமா, வந்தோமான்னு இருக்கணும், புரியுதா? சரி வந்துருவல. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு வீட்டுல சந்தேகப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் போறேன். பட் சீக்கிரமா வந்துடுவேன். போறதான் போற, உன் ஞாபகம் என் கூடவே இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு போலாம்ல? என்னடா இன்னும் எதுவும் கேட்கலையேன்னு பார்த்தேன். குட்டி அவ்வளவுதானா? போதும் போதும் குட்டி. மாமா,
நீ சீக்கிரமா ஒரு வேலைக்கு போகணும். இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ சீக்கிரமா ஒரு வேலையில சேர்ந்துடணும், புரியுதா? நான் வீடு பாக்குறதுக்காக போட்டுக்கிட்டு வந்த இந்த தாலிய எல்லாரும் முன்னாடி நீ என் கழுத்துல கட்டணும். அதுதான் என்னோட ஆசை. ஏய், இன்னும் எங்கடா பண்ணிட்டு இருக்க? அண்ணனை சீக்கிரமா கூட்டு வர சொன்னாரு, கிளம்பி வா. என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல மச்சான், இனிமே எல்லாத்தையும் விட்டுறலான் இருக்கேன்டா. என்னடா வளர்ற? நீ சொன்னா விட்டுருவாங்களா? விளையாடாம வா மச்சான். ஏய், நான் சொல்றத புரிஞ்சுக்கடா. ரோட்ல யாராச்சும் ஒருத்தங்க சண்டை போட்டுட்டு இருந்தாலே காவியாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இதுல நான் அடிக்கடி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ தாங்க மாட்டாடா. மச்சான், எல்லாம் புரியுதுடா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வா, நாளைக்கு அண்ணன் பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம். வா மச்சான், வா மச்சான், பாத்துக்கலாம். கிளம்பி வா. என்ன பாத்துட்டு இருக்க? என்ன பாக்குற? நிஜமாவா? இல்ல, வீடும் பார்த்தாச்சு, தாலியும் கட்டியாச்சு. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் நைட்டும் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நினைப்ப என்ன குட்டி? போடா எருமை. ஏய், என்னடி கட்டின புருஷனை வானா போடான்னு கூப்பிட்டு இருக்க? என்ன அப்புறம் வேற எப்படி சார் கூப்பிடுறது? ஹேய், என்ன நக்கலா? அங்க என்னடி பாக்குற? வீடு நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சா எனக்கு ஓகே. இந்தா நீயே ஓட்டு. ஏய், இந்த வண்டியெல்லாம் என்னால ஓட்ட முடியாது. ஏய், எப்பவும் நான் தானடா ஓட்டுறேன், இந்த டைம் நீ ஓட்டு. ஏய், ரேஞ்சுக்கெல்லாம் இந்த வண்டியை நான் ஓகே ஓகே, ஏன் கோவப்படுற? நான் ஓட்டுறேன். காட்டுமா? இப்ப எங்க போறோம்? இப்போ ஷாப்பிங் போறோம். ஓகே. எருமை, ஹெல்மெட் போடுறா. நீ போட்டுக்கோ. இல்ல நீயே போடு. நம்ம போகும்போது ஒன்று வாங்கிக்கலாம். போலாமா? அதான்